ஐயா வணக்கம்ங்க. அம்மா வணக்கம். அன்பான வணக்கம், அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அன்புனா ஃப்ரீன்னு சொன்னீங்க. கட்டாயம். அன்புனா ஃப்ரீனா அதே மாதிரி இப்ப நம்ம ட்ரஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம தானிய கூடு, நீர் கிண்ணம், சிட்டுக்குருவி தங்கும் வீடு எல்லாமே நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃப்ரீனா அன்புன்னு சொல்லி ரொம்ப அழுத்தமா சொல்றீங்க. இங்க பொதுல ஒரு வழக்கம் இருக்கு, இங்க எதையுமே நம்ம ஃப்ரீயா செய்யக்கூடாது, ஃப்ரீயா வாங்கக்கூடாது, ஃப்ரீயா கொடுக்க கூடாது ஒரு அழுத்தமா சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? இந்த ஒரு விஷயம் இருக்குதுமா, இங்க ஃப்ரீயா எதை கொடுக்கணும்னு ஒண்ணுக்குது, எதை வாங்கணும்னு ஒண்ணுக்குது. புரியுதுங்களா? இப்போ நம்ம ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் நிறைய விஷயம் ஃப்ரீன்னு தான் சொல்லி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம முதல்ல நீர்க்கிணம் வச்சோம். இப்போ நீர்க்கிணத்துக்கு நான் ஆரம்பத்தில் வைக்கும்போது நம்ம காசுன்னு சொல்ல முடியாது, ஃப்ரீன்ற ஒரு எண்ணத்தை வச்சு நான் எல்லாத்துக்குள்ளே எடுத்துட்டு போய் நிறைய பேர் கொடுத்தோம். அது நிறைய பேர் குடும்பம் நிறைய இடத்துக்கு போச்சு. இப்போ நிறைய இடத்துக்கு போகும்போது அது மேலே எனக்கு அக்கறை அதிகமாகிடுச்சு, அது செய்யணுன்ற கட்டாயம் அதிகமாகிடுச்சு. அதனால அது ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் வரலாம், ஒன்று நம்ம செய்யறோம்னா அந்த செயலை நம்ம முதல்ல ஃப்ரீயா கொடுக்கும் போது அது ஒரு பெரிய மாற்றம் வரும். அதுக்கும் சில நிறைய பேர் எதனா ஒன்று ஆரம்பிச்சா, ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சா, ஒரு ஷாப் நிறைய விஷயம் கொஞ்சம் ஃப்ரீயா அப்போதைக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாத்திப்பாங்க. எதுக்கோசம்னா ஃபர்ஸ்ட் இது தெரியணும், இது அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தரா ஒன்று கம்மி பண்ணுவாங்க. கம்மி பண்ணாலும் ஃப்ரீ தான் அர்த்தம். ஒரு ரேட்டை கம்மி பண்றது, ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீன்னு கொடுக்குறது, இந்த மாதிரி பண்றது. இப்போ சும்மா அரசியல்வாதிங்க ஒரு பொருளை ஃப்ரீயா கொடுக்குறாங்க, பண்றாங்க, அதை வாங்கி ஓட்டுவாங்க. ஆக மொத்தம் இந்த ஃப்ரீன்ற ஒரு விஷயத்தை வச்சு நிறைய விஷயம் நடக்குது. இங்க நடக்குதா இல்லையா? ஒருத்தவங்க பிசினஸ் நடக்குது, இப்ப அரசியல்வாதிக்கு அவங்களோட ஆட்சி நடக்குது, உண்மையில ஃப்ரீ தான் நடக்குது. இப்ப ஃப்ரீயை வச்சு நிறைய விஷயம் இங்க பண்றாங்க. இப்ப அதே ஃப்ரீன்ற ஒரு கான்செப்ட் வச்சு அந்த டெஸ்ட் நடத்துறோம். ஆனா ஃப்ரீனா உண்மையிலே சொன்னா அதுக்கு பேர் அன்புன்னு தான் அர்த்தம். இப்ப நான் அதை ஆரம்பிச்சது ஃப்ரீன்னு சொல்லி ஆரம்பிச்சேன். அதை ஆரம்பிச்சு ஃப்ரீனால நிறைய பேர் கேட்டாங்க. அந்த ஃப்ரீயை வாங்கி அவங்களால என்ன பண்ண முடியும்னா, பிற ஜீவராசிக்கு தண்ணி வைக்கலாம், பிற ஜீவராசிக்கு உணவு வைக்கலாம், பிற ஜீவராசி தங்கறதுக்கு வீடு வைக்கலாம், பிற ஜீவராசிக்கு தொட்டி, நாய் ஆடு மாடுலாம் தண்ணீர் தொட்டி வைக்கலாம். இப்போ நான் அதெல்லாம் தான் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். ரெண்டாவது உணவு கொடுக்குறோம். இல்ல நம்ம நிறைய பொருள் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம். இப்போ அதுல முக்கியமா இந்த பொருட்கள், இந்த 4 விதமான பொருட்கள் அடங்கியிருக்குது. இதை ஃப்ரீன்னு சொல்றதுனால என்னால அன்னில ஆரம்பிச்சுக்கிறது 8 வருஷமே ஆரம்பிச்ச செயலை பெருசா செய்ய முடிஞ்சது. அது பல மாற்றத்துக்கு கொண்டு போயிருக்குது. பெரிய அறிவு வந்திருக்குது, பெரிய அனுபவம் வந்திருக்குது. இந்த செயல நிறைய நபர்கள் வந்திருக்கிறாங்க. இதுக்கு ஒரே காரணம் ஃப்ரீன்னு ஒரு வார்த்தை தான். நீங்க அதே செயலை இப்ப நம்ம ஃப்ரீயா நம்ம நிறைய விஷயம் இப்ப கொடுத்துருக்கோம். இப்ப ஃப்ரீயா கொடுக்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம் போது யாரும் ஃப்ரீயா வாங்க மாட்டாங்க. இங்க தெரியுமா? இங்க யாருமே ஃப்ரீயா வாங்க மாட்டாங்க. இப்ப ஃப்ரீயா வாங்காத ஒரு பொருளை இப்ப நம்ம ஃப்ரீயா தான் உங்களுக்கு கொடுக்கணும். அப்படி ஒரு பொருள் கொடுக்க முடியும். அன்புன்ற ஒரு எண்ணம் ஊட்ட வச்சுக்கின்னு அன்பால ஒரு விஷயத்த கொடுத்தா ஃப்ரீயா வாய்ப்பாங்க. புரியுதுங்களா? வேற யாரும் கொடுத்தா காசு கொடுத்தா வாங்குறாங்க. இப்போ நான் இப்போ தானிய கூடு, இந்த நீர் கிண்ணம், தங்கரை வீடு நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். இப்போ ஃப்ரீயா கொடுக்கும்போது நான் என்ன பண்றேன், அது ஒரு கட்டாயம் உருவாகும் அவங்களுக்கு தானாவே. ஏன்னா நான் ஃப்ரீயா கொடுக்கும்போது நம்பிக்கையோடு கொடுக்குறேன். அவங்க அந்த செயலை சரியா பராமரிப்பாங்க, அவங்க சரியா பார்த்துப்பாங்க. சொந்த புரியுதுங்களா? இப்போ அதனால நான் அதை அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன். வெளியில போன ஃப்ரீயா கொடுத்து குறைச்சி கொடுத்து நிறைய பேர் தொழில் துறையில முன்னேறாங்க, அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க, அவங்க பிசினஸை வளர்த்துக்கிறாங்க. எப்படி வச்சு ஃப்ரீயா கொடுத்துதான். ஏன்னா ஃப்ரீயா கொடுக்கும் போது மட்டும்தான் அந்த இடத்துல அன்புன்ற ஒரு விஷயம் கொஞ்சம் நாளுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வேலை செய்யும். அதை வச்சு இந்த உலகியல் வாழ்க்கையா வாழ்ந்துடுறாங்க. ஓரளவுக்கு ஒரு பதவியோடையோ ஒரு சொத்தோடையோ ஒரு பொருளோடய வாழ்க்கை வாழ்ந்துறாங்க ஃப்ரீன்னு கொஞ்ச நாள் சொன்னதுக்கு. இதே இவங்க எல்லாரும் கண்டினியூவா ஒரு சில விஷயத்த கம்மியாகவும் ஃப்ரீயாகவும் கொடுத்துருப்பாங்கன்னா இவங்களோட குரோத் இன்னும் அதிகமாக வாழ்ந்துருக்கும். சும்மா நான் சொல்றேன். ஆனா இதையே இப்ப நம்ம அன்புன்ற ஒரு விஷயத்த இங்க ஒரு உணவு ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். உண்மைதானே? காசு என்ன கொடுக்குறாங்க எல்லாரும்? ஏன் காசு கொடுக்குறேன்? ஏன் ஹோட்டல்ல காசு என்ன கொடுக்குறாங்க சாப்பாட? உண்மைதானே? சாப்பாடு எல்லாரும் ஃப்ரீயா போறாங்க? இல்ல இல்ல, எல்லா ஹோட்டல்லையும் காசு வாங்கி தானே தராங்க. ஏன் நம்ம உணவு ஃப்ரீயா கொடுக்குறோம்? உண்மையில ஒரே விஷயம் தான், ஃப்ரீன்னா அதுக்கு பேர் அன்புன்னு அர்த்தம். அன்பு என்கிட்ட அதிகமாக இருக்குது, என்கிட்ட செல்வம் இருக்குது, என்கிட்ட உடல் உழைப்பு கொடுக்க முடியும், என்கிட்ட எண்ண முடியும். நான் அதனால இதை நான் எண்றேன், நான் செய்யறேன், நான் கொடுக்குறேன். அதை ஃப்ரீயா மட்டும்தான் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அதை ஃப்ரீயா. அதே போல இப்ப நீங்க உணவை ஃப்ரீயா கொடுக்குறாங்க, நிறைய விஷயத்த ஃப்ரீயா. அதே மாதிரி நம்ம இப்ப தானிய கூடு, தங்கரை வீடு, நீர் கிண்ணம், நீர் தொட்டில ஃப்ரீயா கொடுக்குறோம். இந்த ஃப்ரீயா கொடுத்து அந்த ஃப்ரீயை வச்சு அவங்க என்ன பண்ணிட முடியும்னா, அவங்க உள்ள அன்பு இன்னும் கொஞ்சம் அதிகம் வளர்த்துக்க முடியும். அந்த அன்புன்றது தெரியாதவங்க அன்பு வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு செயல் இருக்குதுன்னு தெரியாதவங்க செயலை வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜீவராசிக்கு இதெல்லாம் தேவையான்னு கூட தெரியாம தேவை இருக்குதுன்னு பார்க்கலாம். அவங்களுக்குள்ள இது வரைக்கும் ஏற்படுற சிந்தனைகளை உருவாக்கும். இப்ப அந்த ஃப்ரீயா கொடுக்கும் போது உண்மையில ஒரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு கட்டாயத்தை நான் உருவாக்கி விட்டுருவேன். எப்படின்னா, இதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்கிட்ட வாங்கும் போதே அவங்க ஒரு வைராக்கியத்தோடு வாங்கி ஆகணும், வேற வழியே இல்லை. இதே காசு கொடுத்துட்டாங்க வச்சுங்களேன், காசை கொடுத்துட்டாங்கன்னா அது ஏன் பொருள் இல்லை, அவங்க பொருள். அவங்க பொருள் ஆனோடனே அந்த பொருள் அவங்க என்ன வேணா பண்ணலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்புறம் மாட்டிக்கலாம்,
எடுத்து வைக்கலாம். என்ன ஆனாலும் அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பொருளுக்கு துட்டு குத்துக்கிறேன், அதுக்கான பொருளை நான் அதுக்கான காசை நான் குத்துட்டேன். இதுக்கப்புறம் அது ஏன் பொருள், அதை பத்தி சிந்திக்கிற வேலை எனக்கும் கிடையாது. அதை நம்ம வாங்கிருக்கிறோமே நம்ம மாற்றமான்ற வேலை கூட அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா பொருள் இப்போ அவங்களுக்கு போயிடுச்சு. இந்த எண்ணம் வந்து என்ன ஆயிடும், அதை மாற்றத்துக்கோ அதை பெருசா எடுத்துக்கிறதுக்கோ எண்ணத்தை குறைச்சிடும். இப்போ நான் அதை ஃப்ரீன்னு நான் கொடுக்கும்போது என்ன ஆயிடும்னா, என்கிட்ட வாங்கும் போதே முடியுமா முடியாதான்னு முதல்ல என்ன வரும் அவங்ககிட்ட, இதை நான் வாங்கினா வைக்க முடியுமா, இதை நான் பராமரிக்க முடியுமா, புரிஞ்சா சொல்றது, செய்ய முடியுமா என்னால, அப்பதான் வாங்குவோம். அதில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். நீங்க வாங்குறவங்க எல்லாரும் இந்த செயலை உங்களால கண்டிப்பா செய்ய முடியுமான்னு பாருங்க. ரெண்டாவது இதை வச்சு எனக்கு ஒரு போட்டோ எடுத்து போடுங்க, சொல்லுங்க புரியுதுங்களா. இதை பராமரிங்க. இதை பராமரிக்கும் ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா அன்புன்ற ஒரு விஷயத்த வெறும் வாய் வார்த்தையா சொல்லாம செயல்முறையா செஞ்சு பெரிய அறிவு பெறணும். நம்ம அதே செயலை பிறருக்கு கொடுக்கும் போது அவங்களும் அதை செஞ்சாதான் பெற முடியும். இப்ப அவங்க செய்யணும்னா நான் காசு வாங்கி கொடுத்துட்டா அவங்களோட செய்யற தன்மை குறையும், அவங்களோட கட்டாயம் குறைஞ்சிடும். அவங்க கட்டாயம் குறைஞ்சிச்சுன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. ஃப்ரீயா கொடுத்தா அது கட்டாயம் அதிகமாகும். ஏன் நம்புறேன் இல்லையா. ஏன்னா இங்க ஒரு விஷயம் இது, இங்க எல்லாருக்குமே பாருங்களேன், ஒருத்தன் சும்மா சொன்னா ஒருத்தன் ஒரு அரசியல்வாதி கூட ஒரு காசை குத்துட்டாருன்னா இவங்க கை நீட்டி வாங்கிட்டாங்கன்னா அவர் சரியா வர சரியில்லை அவர் ஓட்டு போடுவாங்க. இது எல்லாருக்கும் தெரியும் நல்லா. அதனாலே அதை நிறைய அந்த லாஸ்ட் இறுதி நேரத்தில் யூஸ் பண்றாங்க. ஏன்னா நம்பிட்டா அந்த நம்பிக்கை நான் செய்வேன்னு சொல்லிட்டு நான் செய்வாங்க, புரிஞ்சா சொல்றது. அதை வச்சு அவங்க யூஸ் பண்றாங்க கரெக்டா. ஏன்னா நம்மளோட மனசனோட குணம் என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த குணம் நம்ம நம்பி சொல்லிட்டா அதை நம்ம செய்யணும், இந்த எண்ணத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே எண்ணத்தை நான் சரியா யூஸ் பண்றேன். அதே எண்ணத்தை அவனுக்கு இன்னும் அந்த தன்மை அதிகமாக்குறதுக்கும் அவங்ககிட்ட அன்பை வளர்க்கறதுக்கும் அவங்களுக்கு அந்த விஷயத்த சரியா போய் சேர்றதுக்குமான ஒரு சூழலை உருவாக்குறேன். அதுக்குன்னே நான் அதை ஃப்ரீயா கொடுக்குறேன். ஆனா உண்மையிலே ஃப்ரீனா அன்பு தான், மிக அன்புன்னு அர்த்தம் ஃப்ரீனா. இப்ப நான் அதை ஃப்ரீயா கொடுக்கும் போது அதை வாங்கினவங்க கரெக்டா நம்ம மாட்டினாங்க. இவ்வளவு சொல்லிட்டு நம்மள வேற கை நீட்டி நம்பிட்டாங்க, கை நீட்டி வேற வாங்கிட்டோம். எப்படி வீட்டுக்கு போய் வீட்டுல வைக்க கூடாது சண்டையாவது போடுவாங்க. வாங்கின்னு வந்துட்டோமா நான் என்னமா ஓட்டுறது, இப்படியே வச்சுதான் ஆகணும். இதுவும் நடக்கும். ஏன்னா வாய்ப்பு இருக்குது. இங்க இருந்து ஏதோ ஒரு ஆசையில வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல போயிட்டு ஒண்ணு வாடகை வீடா இருக்கலாம், இல்ல மனைவி ஒத்துக்காம இருக்கலாம், இல்ல கணவர் ஒத்து ஏதோ ஒரு விஷயம் வரும் இல்ல. ஆனா இவன் கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணுவான், சொல்லுவான் இந்த மாதிரி வாங்கி வந்துட்டேன், துட்டு குத்து வாங்கி வந்துட்டா கூட வாழ வச்சுட்டு பிரச்சனை கிடையாது, சொல்லுவாங்க கட்டாயம். துட்டு குத்து வாங்கிட்ட பிரச்சனை கிடையாது, ஃப்ரீயா வாங்கி வந்துட்டேன். நீங்கன்னா மாட்டி ஒரு போட்டோ வர எடுத்து போடணுமா, நம்பி குத்துட்டாங்க. இந்த நம்பிக்கையை நான் உங்கள்கிட்ட விதைக்கணும், அவங்கள கட்டாயத்துக்கு கூட நான் தள்ளணும். அந்த ஒரு காரணத்துக்கோசம் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். இந்த ஃப்ரீ அவங்க கிட்ட போய் ஒண்ணும் பண்ணாது, அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு பெரிய தன்மை உருவாக்கும், பெரிய அந்த அன்புன்ற ஒரு விஷயத்த வளர்க்கும். அதுக்கு அவங்கள கட்டாயத்துல ஆழ்த்தினாதான் அது நடக்கும். ஏன்னா இங்க எல்லாத்துக்கும் பாருங்களேன், எப்படியாப்பட்ட நல்லவங்களும் ஒரு பெரிய மாற்றத்தை புரிஞ்சவங்களும் அவங்களும் ஒரு வலியும் ஒரு துன்பமும் தான் அந்த மாற்றத்தை அடைஞ்சிருக்காங்க. உண்மையிலே யாருமே ஃப்ரீயா போய் போன. ஆனா நான் நினைக்கிறேன் எல்லாரும் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்குமே அந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட குத்துட்டு அவங்களோட கட்டாயப்படுத்தி, இதுவும் ஒரு கட்டாயம் தான். எப்படி ஒரு துன்பம் வந்தா ஒரு கட்டாயமாயி செய்யக்கூடாத செயலை செய்வாங்க, எங்க போய் கேட்கக்கூடாது அங்கெல்லாம் போய் கேட்டு ஒரு உதவி கேட்டு ஒரு இப்போ உள்ள ஒருத்தர் உணவு போடுறாரு ஒருத்தர்னா கூட அவர் திடீர்னு உணவு போறது குறையுதுன்னா யார்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா போட்டு வந்தேன் திடீர்னு கஷ்டமா இருக்குது, எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்பாரு. நான் ஹெல்ப் கேட்க மாட்டாரு. திடீர்னு அவருக்கு அந்த வரவு குறைச்சுன்னா எல்லாரும் ஹெல்ப் கேட்பாரு. ஹெல்ப் கேட்டு அவர் போடும் போது அவருக்கு இன்னொரு பக்குவம் கூட போகுது. அதுதான் இயற்கை அந்த சூழ்நிலை ஏற்படுத்துது. அப்போ அவர் போய் கேட்க சூழ்நிலை. ஏன்னா நான் உணவு போட்டு பழக்கப்பட்டுட்டேன், இத்தனை பேர் இருக்குதாங்க, நான் செயலை செஞ்சுருக்கிறேன், திடீர்னு என்னால் அதை நிறுத்தணும்னா முடியல, நல்லா தான் கேட்கறேன் கொஞ்சம் ஹெல்ப். அந்த குணம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கட்டாயத்தினால அதை போய் கேட்கட்டாரு அவர். அது நல்லது, வேற வழி இல்லை. அதே போல கட்டாயத்தை இவங்களுக்கு நம்ம உருவாக்கணும். அவர் அந்த கடினத்தை பட்டு அந்த கட்டாயத்தினால அதை போய் கேட்கிறாரு. நிறைய பேருக்கு ஒரு உடம்பு சரியில்லாம ரூபாய் வரும்போது நிறைய நல்ல செயல் செஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா. ஜீவராசி உணவு கொடுத்தா சொல்றாங்கல்ல, ஒருத்தருக்கு உணவு கொடுத்தாலும் ஜீவராசி ஹெல்ப் பண்ணாலும் நம்மளோட பாவம் போகும், நம்ம புண்ணியம் வரும், நம்மளுக்கு நிம்மதியா இருக்கலாம் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி செயல் அவங்களுக்கு அந்த மாதிரி வழி வந்து கட்டாயத்துல வந்து செஞ்சு அந்த நிம்மதியோ இதுவும் தர தேவையில்ல. நீங்க நல்லா இருக்கும் போது, நீங்க ஆரோக்கியமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் போது இந்த மாதிரி செயல் அதை தரேன். பறவை தங்குற தானிய கூடு கொடுக்குறோம், அதுக்கு உணவு போதும். ஏன்னா உணவு தான் ரொம்ப மெயின். அந்த உணவுக்கு உணவு இருக்கக்கூடிய ஒரு தானிய கிடங்கு கொடுக்குறோம். அந்த ஒரே தானியம் போட்டு நீங்க வச்சு சாப்பிட பழகிச்சு வச்சுங்களேன், நீ 24 மணி நேரமும் அந்த தானியம் இருக்கும், எப்போ வேணா சாப்பிடும். அப்போ எப்போ வேணா சாப்பிடும், எத்தனை ஜீவராசி வேணா சாப்பிடும். அப்ப நீ எனி டைமும் ஒரு அன்னதானத்தை நீ பண்ணினே இருக்கிற மாதிரி அந்த நிகழ்வு உருவாக்கும். அதனாலதான் எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் அது. இப்ப கூட அவங்க பேசிட்டு இருக்கேன். இப்ப கிட்டத்தட்ட நம்ம இடத்துல மட்டுமே நாங்க சர்வீஸ் ஒரு 100 இடத்துல தானிய கூட வச்சு நீர் கிண்ண வச்சு நீர் தொட்டிச்சு நாங்க பாத்துக்கிறோம். இது எங்க ரெகுலர் சர்வீஸ். பிளஸ் இது எல்லாமே ஒரு 2000 இடத்துல வெளியே கொடுத்துருவோம். அவங்களுக்கு கேட்கறதெல்லாம் கொடுத்து நாங்களே பொருத்தி பார்த்து கொடுத்துருவோம். அது ஒரு பக்கம். இப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தானே. இப்ப நான் பேசிருக்கும் போது இன்னைக்கு எத்தனை ஜீவராசி சாப்பிடுறது தெரியாது. எவ்வளவு சிட்டுக்குருவி சாப்பிடுது, எவ்வளவு அணில் சாப்பிடுது, எலிலாம் சாப்பிடுது. மரத்துல எலி இருக்குது, நாங்க வச்சதப்ப தான் பாக்குறோம். நைட்ல பார்த்தா எலி சாப்பிடுது. எலி இப்படி வந்து பார்த்தா மரத்துல ஒரு கூடு கட்டிக்குது. வெறும் இந்த வேஸ்ட் கிஸ்ட்லாம் எடுத்து வச்சு மரத்துல ஒரு 3-4 காலம் ஒன்னாத்துல அதுல வச்சு அதுல இருக்குது. அது தம்மா தூண்டு தான் இருக்குது. கேட்டா அது மரம் எலியாம். நான் அப்பதான் நானே பாருது வச்சதுக்கு அப்புறம் தான் பாக்குறேன் மரத்துல எலியெல்லாம் வாழ்த்து அதுவும் தானிக்குள்ள தானி சாப்பிடும். எல்லாமே உயிர். அதுக்கு எவ்வளவு பசி பாருங்க. இப்ப என்னதான் பழம் என்ன வந்தாலும் ஒரு காலகட்டத்துல உதிர்ந்து கொட்டிடும். அதுக்கப்புறம் அதுல பழம் இருக்காது. அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு தேடி போகணும், இல்ல திருப்பி அந்த பருவம் காலம் வருமா திருப்பி வரும். ஆனா இப்ப தானிய கூட அப்படி கிடையாது. ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி
பார்த்தா டிரான்ஸ்பரண்டா இருக்கும், பார்த்தா உள்ள இருக்கிற பொருள் வெளியே தெரியும். நம்ம அப்ப அந்த தானியத்தை வந்து வாலியத்துக்கு முடித்து நம்ம ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணா திருப்பி ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே பார்க்கிற உணவு நம்மளை விட அளவுக்கு மீறி உணவு தன்மை அதிகம். அப்ப இது என்ன இப்பதான் குறைஞ்ச மாதிரி திருப்பி முளைச்சிருக்கு, என்னடா புது விதமான பழமாகுது, இது நான் புது விதமான மரமாகுது என்ன வரும். ரெண்டாவது ஒரு தோணும், இப்பா வச்சாங்க பாருங்க, இறைவனுக்கு பெரிய கருணைனால எல்லா ஜீவராசியும் சிந்திக்கும். அந்த மரத்துல வாழ்ற அனைத்து ஜீவராசியும் இந்த சிந்தனை சிந்திக்கும். இந்த சிந்தனையை சிந்திக்குதுன்னா இதை வச்சவங்கள கடவுளாவே மாற்றக்கூடிய தகுதி ஜீவராசிக்கு எல்லாரும் சொல்ற சொல்லுக்கு உண்டு அந்த வலிமை. அந்த சொல்லு இயற்கையா உங்க எல்லாருக்குமே வந்து சேரும். உண்மைதானே? இப்ப இதை நான் செஞ்சு அதை செயலை செஞ்சு இப்ப அந்த அறிவை பெற்றுட்டேன். இதே அறிவு எல்லாரும் பெற எனக்கு ஆசை. அதனாலே நாங்க இந்த செயல் ஆரம்பிக்கும் போது ஃப்ரீயா கொடுப்போம், இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரீயா கொடுப்போம், எப்பவுமே ஃப்ரீயா கொடுப்போம். அந்த ஃப்ரீன்ற ஒரு வேர்டுக்கான அர்த்தம் அவங்கள கட்டாயத்துக்குள்ள தள்ளி அவங்க அந்த செயலை செய்ய வச்சு அவங்களும் இந்த அறிவை பெறணும்னு எனக்கு ஆசை. நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். இந்த ஃப்ரீயா கொடுக்கும்போது இன்னொரு விஷயமே நடக்குது. ஃப்ரீயா கொடுக்குறாங்கப்பா, அதோட அந்த காசுக்கு அதோட அந்த செயலுக்கான காசை விட எத்தனை பங்கு காசு வரும்னு தெரியாது. அதுக்கு நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேரை கொடுப்பாங்க. ஆனா அதுக்கான அளவுக்கு மேல காசு கொடுப்பாங்க. இதுவும் நடக்கும். ஏன்னா ஃப்ரீ நான் அன்புன்னு சொல்லிட்டேன், நான் அவங்க மேல அன்பு காட்டுறேன், அவங்க மேல அன்பு காட்ட மாட்டாங்க. இவ்வளவுதான். இப்ப நான் அன்புன்னு நான் சொல்லி போயிட்டேன், நான் ஃப்ரீயா செஞ்சு கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்க, ஏதாவது சிறிய தொகை வச்சீங்கன்னா நம்மளுக்கு அந்த காசு வந்து தானே. ஐயா சிறிய தொகை வச்சாலும் அந்த தொகையோட வேல்யூஷன் தான் இருக்கும், தவிர அந்த பொருளோட வேல்யூஷன் இருக்காது. ஏன்னா இதை செய்யறதுக்கு நான் போய் பொருளை பர்ச்சேஸ் பண்ணி வந்து வெளியே வெள்ளியில போய் அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இங்க வீட்டுல ரெடி பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 பேருக்கு மேல சேர்ந்து செஞ்சு இந்த செயலை செய்யறோம். இதுக்கு விலைன்னு நிர்ணயிச்சுட்டா அதோட வேல்யூஷன் குறைஞ்சிடும். விலையே இல்லாத ஒரு பொருளுக்கு தான் என்னைக்குமே வேல்யூஷன் தெரியாது. அந்த வேல்யூஷன் இல்லாத பொருள் தான் இருக்கிறதுல உயர்ந்தது. நீங்க சொல்றீங்க கடவுளுக்கு உருவம் இல்லைன்றீங்க, உணர்வுக்கு உருவம் இல்லைன்றோம், அன்புக்கு உருவம் இல்லைன்றோம். யார் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க எல்லாரும் கடவுள்னு சொல்றோம். ஏன்னா அவங்களோட வலிமையும் அவங்களோட தன்மையும் தரமும் யாருக்குமே தெரியாது. ஒரே விஷயம், அவங்களாம் செம்ம சிறந்தவன்னு மட்டும் சொல்லுவோம். அதே போல் தான் எந்த ஒரு பொருளுக்குமே அதோட விலையை நிர்ணயிச்சிட்டீங்கன்னா அந்த தன்மை தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சிறுசாக்கிடுவீங்க. அது தன்மை தெரியாத வரைக்கும், அதோட வேல்யூஷன் இல்லாத வரைக்கும் அதோட தன்மை எவ்வளவு பெருசா உன்னால கூட்ட முடியுமோ நீ கூட்ட முடியும். உன்னால உண்மையிலேயே அதை நீ கூட்டிக்கிற ஒரே ஒரு விஷயம்னா அன்பு மட்டும்தான். அதுக்கு எல்லையே கிடையாது. உணவு குத்தரம் ஒரு கடவுள்னு சொல்லுவேன். கடவுள்னா அது வேல்யூஷனே இல்லாத ஒரு பொருள். அவ்வளவு பெரிய ஒரு உயர்வான ஒரு சொல்ல ஒருத்தர் உணவு குத்துன்னு சொல்ற காரணம் ஒரு அன்பா கொடுத்தாரு, ஃப்ரீயா கொடுத்தாரு. உண்மைதானே? அப்ப அந்த ஃப்ரீயா ஒரு பொருளை கொடுக்குற செயலை செய்யறவங்க எல்லாருமே அந்த தன்மை கொண்டவங்க. அதை கொண்டு போய் வச்சு அந்த அறிவை பெற்றுட்டாங்கன்னா அவங்களும் அந்த தன்மை கொண்டவங்களா மாறிடுவாங்க. ரெண்டாவது, இந்த செயலுக்கான பெரிய காசையோ தொகையோ அவங்களால கொடுக்கவும் முடியும். கட்டாயம் கொடுக்க இது என்ன நான் ஃப்ரீயா கொடுத்தாருன்னா இந்த இது நிறைய வாட்டி இந்த செயலை ஆரம்பிச்சனாலும் இது நன்னுது. நான் ஒரே ஒரு தானிய கொடுத்து கூட 2000 3000 கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயா இதே போல இடத்துல மாட்டுறியா, எங்க வீட்டுல ஒண்ணுதான் மாட்ட முடியும், இதே போல இடத்துல செய்யுங்க, எங்களால செய்ய முடியும், நீங்க செய்யுங்க. இவ்வளவுதான். ஏன்னா அதே நான் ஃப்ரீயா கொடுக்க போனேன், ஃப்ரீயா தான் கொடுங்க, நான் இதுக்கெல்லாம் காசு கொடுக்கல, இதே போல எல்லாத்துலயும் விற்கிறது நான் காசு தரேன், அவ்வளவுதான். இவ்வளவுதான் அதோட செயல். இந்த தன்மையை உருவாக்கணுன்றதுக்கோசமா இந்த ஃப்ரீன்ற வேர்டு உங்களை கட்டாயப்படுத்தும். உங்களை அதை கட்டாயப்படுத்தி இந்த அன்புன்ற செயலை செய்ய வைக்கும். அது யாருக்கோசம்? பிற ஜீவராசிக்கு உணவு வைக்கிறதாவும் தண்ணி வைக்கிறதாவும் தங்கத்துக்கு வீடு வைக்கிறதாவும் அந்த செயலை செய்ய வைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தேவை. இது எல்லா ஜீவராசிக்கும் தேவைன்ற ஒரு அறிவை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கும். உங்க குழந்தை குட்டிகள் அதை பார்க்கும்போது நம்ம அப்பா அம்மா எவ்வளவு சிறந்தவங்க அதுக்குள்ள என்னன்னு தோணும். அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கவும் செய்யும் அந்த குழந்தைங்க, இதெல்லாம் ஏன் வைக்கிறோம் எதுக்குப்பா பண்றோம்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, அதுவும் நம்மள மாதிரி குடும்பமா வாழ்றப்பா, அதுக்கும் வீடு வேணும், தண்ணி வேணும், தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு வேணும்ப்பா, இதை நம்ம செய்யறோம், இதே போல் நீங்க எல்லாரும் செய்யணும்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து அதை வளர்க்க முடியும். ஆக மொத்தம் அன்புன்றது அவங்களுக்குள்ளேயே வளர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். அவங்களை பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு இந்த அன்பு போய் சேரும். அன்புன்ற ஒரு விஷயம் இந்த உலகம் முழுவதுமே சேர்ந்துச்சுன்னா என்ன மாற்றம் வரும்னு பாருங்க. நம்ம பார்த்து பயப்பட மாட்டோம், நம்ம சண்டை போட்டுக்க மாட்டோம், நம்மளே ரொம்ப கஷ்டப்படுத்திக்க மாட்டோம். அந்த சூழல் போயிட்டு இருக்குது. காரணம் இங்க ஃப்ரீன்றது அன்பு மட்டும்தான் ஃப்ரீ. அந்த அன்புன்றது பிறருக்கு எதெல்லாம் கொடுக்க முடியும் அதெல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறது ஒண்ணுதான் அன்பா இருக்கும். அது நீங்க எது வாங்கினும் ஃப்ரீயா தான் கொடுக்கணும். அந்த ஃப்ரீ தான் முழுமையான அன்பா இருக்கும். அந்த முழுமையான அன்போடு நீங்க ஃப்ரீயா கொடுக்கும்போது அந்த நீங்க கொடுத்த பொருளுக்கான செயல் ரொம்ப சிறப்பா நடக்கும். அது கட்டாயத்தை உருவாக்கும். அந்த கட்டாயமே அவங்களுக்குள்ளேயும் அன்பும் கருணையும் வரக்கூடிய சூழலை உருவாக்குன்றதுக்கோசம் இன்றைய விதை நாளை வச்சு மூலியமா நம்ம எல்லா பொருளையும் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஃப்ரீனா அன்புன்னு அர்த்தம், ஃப்ரீனா அறிவுன்னு அர்த்தம், ஃப்ரீனா கட்டாயம் அர்த்தம், ஃப்ரீனா அனைத்தையும் உங்களை செய்ய வச்சு உங்களையும் அந்த அன்பானவங்களும் கருணையானவங்க நீங்களே அனைத்துமாகிற உணர்வே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி ஃப்ரீன்ற ஒரு தன்மைக்குள்ள இருக்குது. அது உங்களை கட்டாயப்படுத்தி இந்த கருணையான செயலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு மூலாதாரமே ஃப்ரீன்னு தான் அர்த்தம். ஏன்னா இங்க நம்ம இந்த உலகத்துக்கு ஃப்ரீ உண்மைதானே, நம்மளுக்கு நீர் ஃப்ரீ, காத்து ஃப்ரீ, இங்க எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் வேலை சொல்லி இருக்கிறோம். அப்ப இந்த இயற்கையவே ஃப்ரீயா தான் எல்லாத்தையும் வழங்கி இருக்குது.
அது நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிறதுனால நம்ம இவ்வளவு அவஸ்தையில மாடி அவஸ்தைப்பட்டு நம்ம யாருன்றது தெரிஞ்சுக்காம நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதே போல சூழல் பிற ஜீவராசிக்கு இருக்குது. அதை ஃப்ரீயா கொடுத்து அதை சந்தோஷமா சுதந்திரமா ஆக்க முடியும். அதை நீ சந்தோஷமாவும் சுதந்திரமா நீங்க ஆக்குற சூழலை உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க யாரு, நம்ம எண்ணத்துக்கு வந்திருக்கோம், நம்ம சுதந்திரம் என்ன நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தெரிஞ்ச நாங்க, புரிஞ்ச நாங்க, பெற்ற நாங்க அதை ஃப்ரீயா தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனா இதை எல்லாரும் வாங்குறவங்க இது அதே போல அணுகி அவங்களும் அதை செயலை செஞ்சு அவங்களும் அறிவை பெற்று அவங்களும் ஒரு பெரிய மாற்றத்துல போகணும்னு எங்களோட ஆசை. ஏன்னா ஃப்ரீன்றது அதுக்கு பேர் அன்பு. இந்த இயற்கை எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்துக்குது. அதே போல இந்த இன்றைய விதை நாளை வச்சு இன்ட்ரெஸ்ட்டும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நாங்க ஃப்ரீயா தான் கொடுப்போம். ஃப்ரீயா கொடுத்து இங்க அன்பை வளர்ப்போம். இதுதான் இன்றைய விதை நாளை வச்சோட முழுமையான ஒரு செயல். இந்த நிகழ்வு முழுமையா நடந்து அனைத்துக்குள்ளேயும் அன்பு கருணையும் பொங்கி வழிஞ்சு இந்த உலகம் இந்த ஒரு அசைவை நின்று போய் அனைத்து உயிரும் நித்தியமான பேரின்ப நிலையை எட்டணுன்றதுதான் எங்களோட ஆசை. நன்றிமா, நன்றி நன்றி நன்றி.